ஹாய் காய்ஸ், இது உங்கள் தமிழ் ஏர்னிங் சேனல். இன்றைக்கி நம்ம RWE அப்படிங்கிற ஒரு லாங் டைம் மணி ஏர்னிங் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை டச் பண்ணி போய் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். ஓகே, இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்போம். ஆப்போட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்குது. இதில் டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரால் பண்ணுறது காமிக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மெசேஜ், டாஸ்க்கு, எக்ஸ்சேஞ்சு, கம்பெனி, கார்டு, ப்ரொமோஷன், மை டீம், விஐபி லெவல், சரிங்களா? இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இதில் வந்து என்ன யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டாஸ்க் இருக்குது இல்லையா, அந்த டாஸ்கில் போய்ட்டு டெய்லியும் சைன்இன் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 7 ரூபாய் உங்களுக்கு திரும்ப கிடச்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இல்லையா, டெய்லி ஒரு கோடு வரும். அது அஃபிஷியல் குரூப்பில் கொடுப்பாங்க. எனக்கு அந்த கோடு வந்தாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த எக்ஸ்சேஞ்சில் போட்டிங்கன்னா அதுலேருந்து 3 ருபீஸ், 5 ருபீஸ் இல்லை 10 ருபீஸ் அதுக்குள்ளே வந்து அது ஒரு அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரொமோஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் யாருக்காவது ரெஃபர் பண்ணிங்கன்னா அது மூலியமாகவும் நீங்கள் ஏர் பண்ணிக்கலாம். அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாலும் உங்களுக்கு அமௌண்ட் வரும், அவங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு அமௌண்ட் வரும். இது வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கம்பெனி இருக்கு இல்லையா, அது நீங்கள் டச் பண்ணி போனீங்கன்னாக்கா அவங்களோட கம்பெனியோட அபவுட் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்துடலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் போனோன்னா 530 ரூபா நம்ம ரீசார்ஜ் பண்ணால் 185 ரூபா டெய்லி கிடைக்கும். 47 நாள் இது போகும். 8718 ரூபாவை திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய யூடியூபர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாக்கா நம்ம கடைசியாக 8718 ரூபா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னதான் லாங் டைம் ஆப்பாகவே இருந்தாலும் அவங்க கொடுக்குற அந்த 47 நாள் வரைக்கும்லாம் போகாது. அது ஒரு 30 நாள் 32 நாளுக்குள்ளவே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ நம்ம வந்து இதில் வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியாது, இதில் ப்ராஃபிட் கிடைக்காது. என்னன்னாக்கா, நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ண இந்த 530 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த வெல்ஃபேர் இருக்குது இல்லையா, இதில் போய்ட்டு இந்த 277 ரூபா ப்ராடக்ட்டை நம்ம வாங்க முடியும். இந்த 277 ரூபா ப்ராடக்ட் வாங்கிட்டீங்கன்னாக்கா இந்த 415 ரூபா இருக்குது இல்லையா, காமிக்குது இல்லையா, ஒரு நாளைக்கு 415 ரூபா வரும்னு. அந்த 415 ரூபாவை நீங்கள் இன்றைக்கி இப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு இந்த டைமுக்கு திரும்ப கிடச்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஆக்டிவிட்டி இருக்குது இல்லையா, வாரத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டியில் தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆக்டிவிட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். அது லான்ச் பண்ணும்போது ஒவ்வொரு தடவை நான் உங்களுக்கு அப்டேட் கொடுப்பேன். நீங்களும் அடிக்கடிக்கு செக் பண்ணும் போது அதுலேருந்து எடுத்துக்கலாம். இதோட வித்ட்ரால் பார்த்துருவோம். இதோட வித்ட்ரால் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் வித்ட்ரால் 200 ரூபாய் இருந்தால் நம்ம வித்ட்ரால் போட்டுக்கலாம்.